இன்னைக்கு வந்து நம்ம நெக்ஸ்ட் ரெண்டாவது விஷயத்தை பத்தி பார்ப்போம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹவு டு டூ ரைட் திங்ஸ். ஓகே, சரியான முறையில எப்படி திங்ஸ் செய்யறது, வேலையில செய்யறது. நம்ம வந்து வாழ்க்கையில வந்து சரியான முறையில திங்ஸ் செய்யறது வந்து எளிமையா கஷ்டமா? சரியான முறையில வாழ்க்கையில வந்து திங்ஸ் பண்றது வந்து எளிமையா கஷ்டமா? ஒரு நிமிஷம் ஓபன் பண்ணிக்கிறேன். எஸ், சரியான விஷயம்னா என்ன அப்படின்றது வந்து ரைட்டான விஷயம். ஓகே, இப்ப ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்றேன். ஒரு ஒரு மீரா அப்படின்னு ஒரு லேடி, அவங்க என்ன பண்றாங்க, ஆபீஸ் முடிஞ்சு அவங்க ஆபீஸ் வந்து ஒரு பல அடுக்கு உள்ள ஒரு பெரிய ஆபீஸ். அதுல இறங்கி லிஃப்ட்ல லேட்டா வேலையெல்லாம் முடிச்சுட்டு லேட்டா இறங்குறாங்க. அவங்க நல்ல பொறுப்புல இருக்கவங்க. அவங்க லிஃப்ட்ல இறங்குறாங்க. இறங்குறப்ப வந்து லிஃப்ட்ல வராங்க. அவங்க மட்டும்தான் லிஃப்ட்ல வராங்க. லிஃப்ட்ல பார்த்தா ஒரு 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 வேலட், ஒரு பர்ஸ் வந்து கிடக்குதுல அந்த லிஃப்ட்ல. அவங்க அதை பாக்குறாங்க. பார்த்துட்டு வந்து அதை எடுத்து பார்த்தா நல்ல திக் பர்ஸா இருக்கு. அதுல வந்து நிறைய கேஷ் இருக்கு, அப்புறம் ஐடி கார்டு இருக்கு, இப்படி பல விஷயங்கள் கிடக்கு. அவங்க ஆல்ரெடி வந்து ஆபீஸ்ல இருந்து புறப்பட்டு லிஃப்ட்ல வரப்பவே வந்து கொஞ்சம் வருத்தத்தோட வராங்க. ஏன்னா லாஸ்ட் ட்ரெயினை பிடிச்சாதான் அவங்க வீட்டுக்கு போக முடியும். அதனால வந்து அவங்க ரொம்ப அவசரமா இறங்கி வராங்க. ஆனா அந்த சமயத்துல இப்படி ஒரு பர்ஸ் கிடக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. எடுத்து பார்த்துட்டாங்க, இவ்வளவு கேஷ் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. அதுல ஒரு ட்ரெயின் டிக்கெட் ஒன்று இருக்கு, அந்த டிராவல் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெயின் டிக்கெட் இருக்கு. இதெல்லாம் பாக்குறாங்க. அவங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன். நம்ம வந்து இப்போ வெளியே லிஃப்ட் விட்டு இறங்கின உடனே ஓடி போய் நம்ம ட்ரெயினை பிடிக்கணும், குயிக்கா போனா நம்ம வீட்டுக்கு போய் சேர முடியும் அப்படின்னு. அங்கே உள்ள ப்ரொசீஜர் என்னன்னா, இதை யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னா வந்து இதை எடுத்துட்டு போய் நம்ம போய் செக்யூரிட்டி ஆஃபீஸ் போய் ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி நான் எங்கே எடுத்தேன், நான் யாரு, ஐடென்டிட்டிலாம் எழுதி சப்மிட் பண்ணிட்டு போகணும். இதெல்லாம் பண்ணா காலி ஆயிடும், ட்ரெயின் போக முடியாது. அவங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன். லிஃப்ட் விட்டு இறங்குறப்ப ரெண்டு ஆப்ஷன். என்ன பண்ணிருப்பாங்க அவங்க? நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? அவங்களுக்கு மைண்ட் ஃபர்ஸ்ட்ல மைண்ட் சொல்லிச்சான், இவ்வளவு காசு இருக்கு, இதுல பாதி காசு எடுத்துட்டு பர்ஸ் இங்கேயே போட்டு போயிடலாமே, யாரோ பார்த்து எடுத்துட்டு போட்டோம், நம்ம ஒரு கொஞ்சம் காசை எடுத்துட்டு போயிடலாம், யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க. சோ என்ன செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் மைக் ஓபன் பண்ணிட்டேன் எல்லா பேத்துக்கும், இல்லையா? முடியலையா? இந்த திரும்ப பர்ஸ்ல கொண்டு உள்ள போய் கொண்டு போய் கொடுத்துட்டு கொடுத்துட்டு போனா அந்த ட்ரெயின் எல்லாம் பர்ஸ்ல காலி, விசிட்டிங் வீட்டுக்கு கார்டுக்கு கால் பண்ணிருப்பாங்க சார். அவங்க என்ன பண்ணாங்க, ட்ரெயின் அவங்க டிக்கெட் அந்த பர்ஸ் எடுத்துட்டு போய் செக்யூரிட்டி ஆஃபீஸ்க்கு போய் ஃபார்ம் வாங்கி ஃபில்அப் பண்ணி, அதுல ஐடி கார்டு இருந்தது, பட் அவங்க பெரிய ஆஃபீஸ், யாருன்னு தெரியாது, ஃபோன் நம்பர் தெரியாது. ஸோ அங்கே ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு இதை சப்மிட் பண்ணிட்டு புறப்பட்டு போனா ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வீட்டுக்கு ஒரு கேப் எடுத்தாங்க. ஒரு 10 ரூபா காசுல போய் வீட்டில் சேர்றதுக்கு பதிலா ஒரு 250 ரூபா கொடுத்து வீடு போய் சேர்ந்தாங்க. நிறைய பேத்துக்கு பிரச்சனை என்னடான்னா, when you end up doing right things, நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் வருதுன்றத விட நம்மளுக்கு என்ன பிரச்சனை வருதுன்றதான் அங்கே. அதனாலதான் நிறைய அதனாலதான் நிறைய பேர் வந்து ரைட் திங்ஸ் பண்றது இல்லை. ஓகே, அதனால நம்மளுக்கு என்ன பிரச்சனை? இப்ப நம்மளா இருந்தா அந்த இடத்துல என்ன பார்த்திருப்போம், யாருக்கோ கிடக்கட்டியா முதல்ல ட்ரெயினை பிடிப்போம், வீட்டுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி. ஓகே, சின்ன சின்ன விஷயங்கள். இப்ப நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க வந்து ஆட்டோல போறீங்க. நீங்க போய் நீங்க உங்க ட்ரெயினை பிடிக்கணும். ஓகே, லாஸ்ட் மினிட்ல ரஷ் பண்ணிட்டு இருக்கீங்க. சிக்னல் வந்துருது. அந்த ஆட்டோ ஓட்டுறவன் வந்து ரொம்ப நல்ல மனுஷனா இருப்பான் போல இருக்கு. சிக்னல் வந்தோடனே அங்க எல்லாம் வந்தோடனே முன்னாடியே போய் நிப்பாட்டிக்கிட்டான். உங்களுக்கு பதக்கிட்டு இருக்கு. ஐயோ, லாஸ்ட் மினிட் ஆச்சு, ட்ரெயின் போயிட்டுமே இவன் வேற இங்க நிப்பாட்டுறானேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லுவோம் அவரை? அந்த 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 இந்த சுச்சுவேஷன் நீங்க யோசிக்கணும், சும்மா சொல்லக்கூடாது. இந்த சுச்சுவேஷன்ல அந்த ஆட்டோ டிரைவர் நீங்க என்ன சொல்லுவீங்க? சீக்கிரம் ட்ரெயின் பிடிக்கணும்.
அந்த நேரத்துக்கு பார்த்தா அந்த சிக்னல் அவர் நிக்கிறாரு. ஒன்னும் எல்லா பேரும் நிக்கிறாங்க. ஒன்னும் வண்டியும் போல, சும்மா நிக்குது. ஆப்போசிட்ல சிக்னல் இருக்கு கிரீன், அந்த பக்கத்துல இருந்து வண்டியே வரல. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? போலீஸும் இல்ல. சிக்னல கிராஸ் பண்ண சிக்னல் சொல்லுவோம். கிராஸ் பண்ணிடு. கட் பண்ணுப்பா, என்னப்பா இவ்வளவு உத்தமனா இருக்க, அப்படித்தானே சொல்லுவோம். எஸ் சார். அந்த மாதிரி சொல்லி அவர் வண்டி எடுத்து போறப்ப வந்து ஆப்போசிட்ல ஏதோ ஒரு வண்டி வந்து முட்டிருச்சுன்னு வைங்களேன், என்ன ஆகும் நிலைமை? இவங்க ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சுத்தமா சின்ன போ விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் வளர்ந்து 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 ஒரு பீரியட்ல வந்து நம்மளுக்கு வந்து அது வந்து பெருசா வளர்ந்து போயிடும். பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் வந்து சரியா செய்யறதுக்கான எண்ணமே வராது. இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பயங்கர பிரச்சனைகளை கொண்டு போய் ஈடுபடுத்தி விட்டுரும். இன்னைக்கு இப்படித்தான் உலகம் இருக்கு. இதற்கு காரணம் பூரா சின்ன சின்னதா ஆரம்பிச்சிடலாம். நம்ம கூட அப்படித்தானே, நம்மளும் அப்படித்தானே ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த சரியான செயல்களை நீங்க செய்யறதுனால உங்களுக்கு வந்து என்ன பெனிஃபிட் வரும் அப்படின்னா வந்து, பிரச்சனைகள் வரும். ஆனா என்ன பெனிஃபிட் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து நிம்மதியா தூங்குவீங்க. ஸ்ட்ரெஸ் இருக்காது, டென்ஷன் இருக்காது. உங்களுக்கே உங்களை பத்திய ஒரு உயர்வான எண்ணம் உங்களுக்கே வரும். நீங்க யார்கிட்ட என்ன பேசினாலும் ரொம்ப கான்பிடண்டா பேசுவீங்க. உங்களுக்கு பயமே இருக்காது. நீங்க மென்டலா எதுவும் வெயிட்ட தூக்கிட்டே இருக்க மாட்டீங்க. ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா இருப்பீங்க. போய் படுத்தா டக்குன்னு தூக்கம் வந்துடும். சூப்பரா இருக்கும். ஆனா இதுல நம்ம நினைக்கிறோம் வந்து இம்மிடியட்டா வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இந்த ரைட் திங்ஸ் பண்றதுல இம்மிடியட்டா வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதுதான் இப்ப அந்த அந்த லேடி வந்து அந்த மீரான்ற லேடி வந்து அன்னைக்கு ட்ரெயினை விட்டாங்க. 10 ரூபாயில நடக்க வேண்டிய காரியம் 250 ரூபாய், 25 மடங்கு அன்னைக்கு அவங்களுக்கு செலவு. அந்த மாசம் பூரா ட்ரெயின்ல போயிருந்திருக்கலாம் அந்த காசை வச்சு. இப்படிதான் நடக்கும். இந்த மாதிரி நடக்கிறப்ப தான் நம்மளுக்கு வெறுப்பு வரும். இதை போய் நம்ம பண்ணிட்டு இப்படி போய் மாட்டிக்கிட்டோம் பாரு. கடவுளுக்கு கண்ணு இருக்கா? நான் ஒரு நன்மை தானே செஞ்சுட்டு வரேன், எனக்கு அந்த ட்ரெயின் லேட்டா வரக்கூடாது, இப்படிலாம் நம்ம சொல்ல பார்ப்போம். கரெக்டா? பட் இதுல உள்ள நன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய நன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மீரான்ற லேடிக்கு என்ன நடந்ததுன்னு சொல்றேன். இதை வந்து மறுநாள் வந்து அவங்க வந்து அந்த பர்ஸ செக்யூரிட்டி ஆபீசர் வந்து ஆபீஸ்ல சப்மிட் பண்ணாரு. ஹச்ஆர்ட்ட கொடுத்தாரு. ஹச்ஆர் அந்த ஐடியை பார்த்துட்டு ஐடென்டிஃபை பண்ணாரு. அவர் வந்து ஒரு சீனியர் எக்ஸிக்யூட்டிவ். அந்த பர்ஸை விட்டவர் வந்து ஒரு சீனியர் எக்ஸிக்யூட்டிவ். அவருக்கு அந்த பர்ஸ் போயிடுச்சு. ஹச்ஆர் அதை நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் 6 months கழிச்சு அங்க ஒரு லீடர்ஷிப் ரோல் ஓபன் ஆனப்ப ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் வந்து இந்த மீரான்ற லேடிக்கு தான் வந்தது. 6 மாசம் கழிச்சு ஒரு பெரிய ப்ரமோஷன். அது காரணம் என்னடான்னா இந்த இன்டெகிரிட்டி, அவங்கள்ட்ட இருந்த உண்மைத்தனம். நம்ம லைஃப்ல கூட இது மாதிரி நம்மளுக்கு இம்மிடியேட்டா பெனிஃபிட் கிடைக்கலன்னா கூட கண்டிப்பா உறுதியா நம்மளுக்கு மேல இருக்கிற நம்முடைய பிரபஞ்சம், நம்முடைய கடவுள் இதை பார்த்து நம்மளுக்கான சரியான நன்மைகளை பெரிய அளவுல நம்மளுக்கு கண்டிப்பா தருவாங்க. இந்த உணர்வு நம்மள்ட்ட இருந்ததுன்னா நம்ம இந்த திங்ஸ் எல்லாம் வந்து கரெக்டா செய்ய பழகிடுவோம். சின்ன சின்னத விஷயங்களை வந்து நம்ம கரெக்டா செய்ய பழகுறப்பதான் நாளைக்கு பெரிய விஷயங்களையும் வந்து நல்ல விஷயங்களே செய்ய பழகுவோம். எனக்கு ஒரு நண்பர் தெரியும். என்னோட டிராவல் பண்ணுவார். என்னோட எப்பாவது கார்ல டிராவல் பண்ணாருன்னா, நம்ம ஏதாவது ஒரு சின்ன ஐட்டம் சாப்பிட்டுட்டு அந்த அந்த பேப்பரை தூக்கி இப்படி கண்ணாடி இறக்கி இப்படி கீழே போட போனோம்னா, சார் 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 ஹோல்டு 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 வைங்க சார், எதுக்கு சார் இங்க போடுறீங்க ரோட்ல அப்படின்னு சொல்லுவாரு. ஏப்பா என்னாச்சு? என்ன சார் இப்படி ரோட்ல போட்டா எப்படி சார்? திரும்பி பாரியா, ரோட்டை பாரியா, எப்படியா இருக்கு நம்ம ஊர்ல ரோடு? என்னமோ நான் போடுற ஒரு பேப்பர் மட்டும் தான் இங்க போய் விழுகிற மாதிரி 1008 பேப்பர் கிடக்கு. காலையில இந்த லேடி கூட்ட போறாங்க. இப்படித்தான் சார் உங்களை மாதிரி 1008 பேர் திங்க் பண்றதுனாலதான் சார் 1008 பேப்பர் கிடக்கு. உள்ள வைங்க சார், குப்பை தொட்டி வரப்ப கொண்டு போடலாம் சார், வீட்டுல போய் குப்பை தொட்டில போடலாம். அவர் சொன்ன நாள்ல இருந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஞாபகம். ஒரு கரெக்டா செஞ்சுட்டு வருவேன். ஒரு 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 1 month இருக்கும். ஒரு 1 month இருக்கப்போ நான் போய் என்னுடைய கிராண்ட் டாட்டரை வந்து பிக்கப் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தேன். அந்த பொண்ணு அவ வந்து ஏதோ ஒண்ணு கேட்டா, நான் என்கிட்ட இருந்து ஒண்ணு எடுத்து கொடுத்துட்டு அந்த பேப்பரை எடுத்து அப்படி கதவை திறந்தனே, எட்டி பிடிச்சிட்டு அப்படி என் கைய, தாத்தா வாட் ஆர் யூ டூயிங், ராங் திங் அப்படின்னா ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருப்பா உங்களுக்கு. பயங்கர ஷாக் ஆயிட்டேன். மை காட். இந்த நல்ல பழக்கங்களை வந்து சின்ன வயசுல சொல்லி கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. இப்படியே சொல்லிச்சு அந்த பொண்ணு, ராங் திங் அப்படின்னு சொல்லிச்சு.
உள்ள வச்சுட்டேன். அதே போல நம்ம ஸ்னீஸ் பண்றப்ப கை இப்படி வச்சுக்கிற சொல்லும். அந்த மாதிரிலாம். இந்த நல்ல பழக்கங்களை வந்து சரியான காரியங்களை வந்து நம்ம வந்து யாரு பாக்குறாங்க பெனிஃபிட்டுக்காக செய்யாம நம்ம மனசாட்சிப்படி உண்மையா இதை செஞ்சோம்னா நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கு. பிளெஸிங்ஸ் ஒரு பக்கம் கண்டிப்பா நிறைய இருக்க போகுது. பிளஸ் நம்மளுக்குரிய ஒரு கான்பிடன்ஸ், நம்மளுக்கே நம்மளை பத்தி ஒரு பெருமை, நம்மளே நம்ம வந்து ஒரு உயர்வா பார்க்க முடியும், மதிப்புமிக்க நபரா நம்ம இருப்போம். இந்த காரியத்தை நீங்க செய்யறதுக்கு யாரும் உங்களுக்கு அடுத்தவங்க யாரும் தேவையில்லை. இது ஈஸியா நீங்க நினைச்சா செய்யலாம். இந்த மாதிரி நம்மள்ட்ட இருக்கக்கூடிய இந்த 12 காரியங்களை பத்தி பார்க்க போறோம். ஒவ்வொரு காரியத்தையும் நாம நினைச்சு ஒரு சின்ன முடிவெடுத்து இதை செய்ய ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா நாம ஒரு மிக உயர்ந்த மனிதரா, ஒரு பெட்டர் பர்சனா ஈஸியா வந்துடலாம். இந்த பெட்டர் பர்சனா வர்றது மூலமா கண்டிப்பா நம்ம லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லாவும் மாறிடும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாள் நம்ம அனைவருக்கும் இனிய நாளாக, அற்புதங்களும் அதிசயங்களும் நிறைந்த நாளாக, ஆரோக்கியமும் செல்வ செழிப்பும் மிகுதியாய் உருவாக நாளாக அமையட்டும். இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் உங்கள் அனைவருக்கும் கொடான கொடி நன்றிகள். தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே.